ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்கே ஐடியாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிவகங்கையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஹோம் யூஸுக்காண்டி ஒரு 2.1 ஆம்பு நல்லா ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இதோட ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அக்ரிலிக் பேனல் மேட் பிளாக் வித் பியூர் பிளாக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் கண்ட்ரோல். ஓகேங்களா, இது சப் கண்ட்ரோலு. நீங்கள் வந்து செலக்ட் சுவிட்சு பேக்கில் வந்து டிவி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி மூவி பார்க்குறதுக்கு அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம், பாட்டி கேட்கறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலியாக பின்னாடி நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2 சேனல் போட்டு கொடுத்துக்கலாம். இது ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி வேலை செய்யும். ஓகேங்களா, யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்கானில் ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கண்ட்ரோலு, இது ட்ரிபிள், இது உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். வியூ மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் டைப் வியூ மீட்டர் இல்லாமல் அந்த எல்இடி வரும் பார்த்தீங்களா, ஓல்டு மாடல், அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டோட வால்யூம். ஓகேங்களா, லெஃப்ட் ரைட்டோட வால்யூமு. எல்கே ஐடியாஸ் வந்து நம்ம நேம் வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்து உங்களுக்கு நான் இன்டீரியர் காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ கைஸ், இதாங்க இன்டீரியரு. உள்ளேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 24/0/24 8 ஆம்பியர் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதில் 12/0/12 1.5 ஆம்பியரும் 0/12 1.5 ஆம்பியர் வர மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். நம்ம தினேஷ் டிஜியில் எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5050 வந்து 2 கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். ஓகேங்களா, கெல்ட்ரானில் 2 கெப்பாசிட்டி போட்டு ஏசி டிசிஎம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு, அது எப்பயும் போல தான். ஓகேங்களா, பவர் சப்ளைக்கு வந்து இது ஓகே. நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பு போர்டு என்ன போர்டு யூஸ் பண்ணிக்கிங்கன்னா, சப்புக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் டிஜிஎல்லோட 4 FET மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 4 FET மோனோ. இதோட ரிசல்ட்டு தாறுமாறாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கு ஐசி வந்துட்டு நம்ம லெஃப்ட் ரைட் காண்டி கொடுத்துருக்கோம். 414 எஸ்டிக்கில் வந்து லெஃப்ட் ரைட் காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பிசிபி பார்த்தீங்கன்னா டக்காரால் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சபுப்ரி பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஹார்ட் பேஸ் வரணுன்றக்காண்டி ஒரு சின்ன கெப்பாசிட்டி வந்து லோடு அடிச்சிருக்கோம். இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஹார்ட் பேஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேஸ் ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியிலே தான் போட்டிருக்கோம். இது ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வர பேஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்சி சாக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த 2 சேனல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். கூலிங் ஃபேனு ஏர் அவுட்டுக்காண்டி. ஓகேங்களா, இந்த ஐசி ஹீட்டாக வேறு வெளியே தள்ளிட்டு இருக்கும், அந்த மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்எஸ். ஓகேங்களா, லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு எல்எஸ். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து பனானா சாக்கெட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக் சைடு கட்டுற எப்படி இருக்கும் பாருங்கள். கைஸ், இதான் கைஸ் உங்களுக்கு வந்து பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான கேஜ். ஓகேங்களா, உங்களுக்கு பக்கத்தில் கூட காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஹெவியான வயர் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். இதில் வந்து 5 ஆம்பியர் ஃபியூஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்பில்ட் எதுவும் ஷார்ட் சர்க்யூட்டு இல்லை பவர் ஆம்ப் போர்டு எதுவும் ஃபால்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபியூஸ் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் காப்பாற்றி விட்டுரும். ஓகேங்களா, அது மாதிரி அடிக்கோஸ்க்காக ஒரு ஆம்பில் நடந்திருக்கு, அது ஃபியூஸ் வந்து காப்பாற்றி விட்டுருச்சு. ஓகேங்களா, அதனால நம்ம அது யூஸ் பண்ணுறோம். கேபினெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம், ஜிடெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஜிடெக்கில் GT 3990 கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது ரைட்டு ஸ்பீக்கர் போகிற டெர்மினலு. இது வேறு சப்வூஃபர் வந்து பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும், சப்வூஃபருக்கு பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் ஃபேன் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்டியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட்டு. இல்லை இந்த 2 லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க, மித்த 2 லைனுமே டம்மி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ஃப்ரெண்டில் கட்ட பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எல்கே ஐடியாஸை கனெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் தரேன், அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆம்பை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் ஒரு 6500 வரும். ஓகேங்களா, நல்ல பவராக இருக்கும். ஒரு 6500 அந்த ரேஞ்ச் வரும். இதுக்கப்புறமா ஹெவியான மாடல் நம்மள்ட்ட இருக்குது. அது வேணும்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்ல மாட்டேன், இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை சைடுக்கு 2 8 இன்ச்சு போடலாம், அது மாதிரி 6 இன்ச்சு போட்டுக்கலாம். சப்வூஃபர் வந்து 12 இன்ச்சு ஜேபிஎல் போட்டுக்கலாம், அது மாதிரி பயனர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, 8 ohms 4 ohms எதனாலும் இதில் லோட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு நல்லாயிருக்கும்.